கர்த்தரும் மகிமையும் ஆட்சிமை நிறைந்த தேவனுமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் ஒவ்வொருவரையும் இன்னும் அதிகமாய் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவாராக. இந்த நாளுக்குரிய தியான வசனம் தானியேல் 11 அதன் 32வது வசனம். தங்கள் தேவனை அறிந்திருக்கிற ஜனங்கள் திடம் கொண்டு அதற்கேற்றபடி செய்வார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது உலக சாம்ராஜ்யங்களின் 2வது சாம்ராஜ்யமாகிய மேதியா பெர்சியா சாம்ராஜ்யத்திலிருந்து இங்கே தானியேல் என்கிற அந்த தேவ மனிதன் அந்த தரியு என்கிற ராஜாவிற்கு ஆலோசனைக்காரனாக மிகவும் உதவிக்காரனாக இருந்து அவன் தன்னை ராஜ்யத்தில் திடப்படுத்தி கொள்ளுவதற்காக ஒத்தாசையோடு கூட இருந்து செயல்படுகிறான். அதற்கு பிறகு எழும்புகிற கிரேக்கு சாம்ராஜ்யம், அதற்கு பின்னாக எழும்புகிற ரோம சாம்ராஜ்யம், இப்படி பல சாம்ராஜ்யங்களை குறித்து ஆண்டவர் தானியேல் மூலமாய் வெளிப்படுத்தி கொடுத்து இறுதியில் உலகம் முழுவதும் ஆளப்போகிற ஒரு சாம்ராஜ்யம் அது அந்தி கிறிஸ்துவனுடைய சாம்ராஜ்யமாக இருக்கிறது என்பதை வெளிப்படுத்தி அந்த சாம்ராஜ்யத்திலே அகப்படாமல் தேவனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்படிப்பட்டவர்களாய் நாம் இந்த காலத்திலே நம்மை தயார் செய்து கொள்ள வேண்டும் என்று பரிசுத்த வேதம் நமக்கு சொல்லுவதை நாம் ஆழமாய் அறிந்து கொள்ள முடிகிறது. அவன் எப்படிப்பட்ட காரியத்தை அந்த கடைசி சாம்ராஜ்யமாகிய அந்தி கிறிஸ்துவனுடைய சாம்ராஜ்யம் எப்படி அவன் தந்திரமாக நயமாக ஜனங்களையும் ராஜ்யங்களையும் வசப்படுத்தி கொள்ளுவான் என்று சொல்லி பரிசுத்த ஸ்தலத்தை எப்படி தீட்டுப்படுத்துவான் என்று சொல்லியும் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, அவனுடைய முடிவை குறித்தும் அந்த அதிகாரம் முடியும் போது சொல்லுகிறது. ஆண்டவருடைய நாமத்தினாலே தேவனுக்குடைய ஜனங்கள், அதாவது தேவ ராஜ்யத்திற்காக தங்களை ஆயத்தப்படுத்தி கொள்ளுகிற ஜனங்கள் தங்கள் தேவனை அறிந்திருக்கிற ஜனங்களாக, இன்றைக்கு அதுதான் நிறைய இடங்களிலே குழப்பமாக இருக்கிறது. உலகத்தை அறிகிற அறிவிருக்கும் உலகத்தினுடைய எல்லா நகரங்கள், பட்டணங்கள், நபர்கள், தேசங்கள், ராஜ்யங்கள் எல்லாவற்றை அறிகிற அறிவுக்கு இன்றைக்கு மனிதன் பெருத்து போயிருக்கிறான். சமூக வலைத்தளங்கள் மூலமாக எல்லாவற்றையும் அறிந்து வைத்திருக்கிறான். கடந்த பெற்றோர்களை காட்டிலும் பிள்ளைகளுக்கு இன்றைக்கு அறிவு அதிகமாக இருக்கிறது. இப்படி எல்லாவற்றையும் அறிந்து வைத்திருக்கிற மனிதன் வரப்போகிற அழிவினின்றும் அந்தி கிறிஸ்துவனுடைய அடிமைத்தனத்தின் பயங்கரத்தினின்றும் தப்புவிக்கப்படும்படி தேவனை அறிகிற அறிவு இன்றைக்கு நிறைய குறைந்து போயிருப்பதை பார்க்கப்படுகிறது. தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிறவர்களுக்குள்ளும் உலக மோகங்களும் உலக மாயைகளும் பண ஆசைகளும் பெருமைகளும் தேவனுக்கு பிரியமில்லாத பாவ செய்கைகளும் பெருகி வருவதை காண முடிகிறது. காரணம் என்ன? தேவனை அறிகிற அறிவு அங்கே குறைந்து போனபடியினாலே, அவர் என்ன செய்ய போகிறார் என்கிற தெளிவில்லாததினாலே வேதம் சொல்லுகிற ஒருவன் ஸ்தோத்திரம் தங்களுடைய மனம் போன போக்கிலே போக, ஒருவன் தன்னுடைய வயலுக்கு போக, ஒருவன் தன்னுடைய தொழிலுக்கு போக முற்படுவது போல தேவனை விட்டுவிட்டு அங்கே ஓட ஆரம்பிக்கிறார்கள். தவறான உபதேசங்களும் இன்றைக்கு தாராளமாய் பெருகி தேவனை விட்டு பிரிக்கிற வேலைகளை அங்கே பல சூழ்ச்சியாய் நிறைவேற்றி கொண்டிருப்பதை காண முடிகிறது. ஆனால் யார் ஸ்தோத்திரம் அங்கே இந்த ராஜ்யத்தின் இன்னல்களிலே சிக்கி தங்கள் ஆத்துமாவையும் வாழ்வையும் நஷ்டப்படுத்தாதபடி தேவ ராஜ்யத்தை சுதந்திரித்து கொள்ள தகுதியுடையவர்களாய் இருப்பார்கள் என்றால், தேவனை அறிந்திருக்கிறவர்கள் அதற்கேற்றபடி தங்களை மாற்றிக்கொண்டு எதை விட வேண்டுமோ, எதை தேவ வசனம் இது பிரியமில்லை, இதை விட்டுவிடுங்கள், இதை சேர்த்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறது, அதற்கேற்றபடி தங்களை மாற்றிக்கொண்டு தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க ஆயத்தமாவார்கள். இன்றைக்கு நாம் எப்படி இருந்து கொண்டிருக்கிறோம்? கிறிஸ்தவர்கள் என்கிற போர்வையிலே இல்லை ஞானஸ்தானம் எடுத்து விட்டால் பரலோக ராஜ்யம் போகலாம் என்கிற தவறான எண்ணங்களிலே இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா?
ஆண்டவருடைய நாமத்திலே கடைசி நிமிடம் வரைக்கும் நம்முடைய ஆத்மாவை கரைபடுத்தாதபடி வேத வசனத்தின் ஒழுங்கிலே காத்து கொள்ளுகிற ஒருவன்தான் பரலோக ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க முடியும். அதற்கேற்றபடி, உலகத்திற்கேற்றபடி அல்ல, தேவராஜ்யத்திற்கேற்றபடி தன்னை மாற்றி கொள்ளுகிறவன் தேவராஜ்யத்தை சுதந்தரித்து கொள்ளுவான். இன்றைக்கு தேவனுடைய வாழ்வு எப்படிப்பட்டதாய் இருக்கிறது? ரட்சிப்பை பெற்றதினாலே, ஞானஸ்தானம் எடுத்ததினாலே, ஆண்டவரை ஆராதிக்கிறதுனாலே ஒருவரும் பரலோக ராஜ்யம் போய்விட முடியாது. காரணம், கடைசி வரைக்கும் முடிவரியந்தம் நிலை நிற்பவன் அதுதான் அவன்தான். அவன் எத்தனையோ பேர் ஞானஸ்தானம் எடுத்து மறுதலித்து போய் பாவத்திலே மறுபடியும் விழுந்து மரித்து போயிருக்கிறார்கள். அவர்கள் கண்டிப்பாகவே பரலோக ராஜ்யம் வர முடியாது. ஆனால் முடிவரியந்தம் நிலை நிற்கிற ஒருவன் தான் தேவராஜ்யத்தை சுதந்தரித்து கொள்ள முடியும். இந்த உலகத்தினுடைய இந்த அந்தி கிறிஸ்துவனுடைய ஆளுகை இப்பொழுதே துவங்கி நடந்து கொண்டு வருகிறது. அதிலே தந்திரமாய் வீழ்ந்து விடாதபடி அந்த பயங்கரங்களுக்கு தப்பி தேவராஜ்யத்தில் நிற்க பத்திரவான்களாய் நம்மை மாற்றிக்கொள்ளுவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். செபிப்போம். பரலோகத்தின் நல்ல ஆண்டவரே, நல்ல வார்த்தைகளை இந்த காலை நேரத்தில் எங்களுக்கு தந்தீங்கப்பா. நாங்கள் ஞானமற்றவர்களைப் போல நடவாதபடி, நாங்கள் மனந்திரும்பி இருக்கிறோம், ஞானஸ்தானம் பெற்றிருக்கிறோம், தேவனை ஆராதிக்கிறோம் என்று மெத்தனமாய் போய்விடாதபடி எங்கள் ஆத்துமாவை ஆண்டவர் அந்தி கிறிஸ்துவின் ஆளுகைக்கு பயங்கரத்தின் என்று காப்பாற்றி கொள்ளுவதற்காக இந்த வேத வசனங்களை கேட்கிற நாங்கள் பரலோக ராஜ்யத்திற்கு ஏற்றபடி எங்களை மாற்றிக்கொண்டு, பரலோக ராஜ்யத்திற்கு ஏற்றபடி நாங்கள் வழி நடந்து கொண்டு தேவ ராஜ்யத்தை இழந்து விடாதபடி சுதந்திரித்து கொள்ளுகிற அந்த பாக்கியத்தை தந்து நடத்த வேண்டுமே அப்பா. இன்றைக்கு ஆண்டவரே, அப்பா ஆண்டவரே ஸ்தோத்திரம், மதீனமான மெத்தனமான அந்தி கிறிஸ்துவின் ஆவிகள் சபைகளை ஆண்டவரே தவறான உபதேசத்துக்குள்ளே கொண்டு சென்று, ஆமே ஸ்தோத்திரம், இதை எடுத்தால் போதும் பரலோக ராஜ்யம் கிடைத்துவிடும் என்று சொல்லுகிற அந்த கொள்கைக்கு நேராய் கொண்டு செல்லப்படுகிற அந்த சூழ்நிலைகளை மாற்றி தேவனை அறிகிற அறிவு அடைந்து ஆண்டவரை தங்களை காத்து கொள்ள உதவி செய்யுங்கப்பா. கிருபையால் நிரப்பு எங்களை நடத்தப்படி அப்படியே செய்கிறபடியாய் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.